நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். சென்டாக் கல்வி கட்டணம் தொடர்பாக தனியார் கல்லூரி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் ரங்கசாமி கட்டணத்தை அரசு செலுத்தும் என்பதால் மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புதுவையில் சென்டாக் மூலம் தேர்வாகும் மருத்துவ பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு புதுவை அரசு காமராஜர் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கல்வி உதவித்தொகை வழங்காமல் உள்ளதால் கல்லூரி நிர்வாகம் கட்டணம் செலுத்தாத மாணவர்களை தேர்வு எழுத அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் சென்டாக் கட்டணம் செலுத்தும் பொறுப்பை அரசே ஏற்று மாணவர்கள் தேர்வு எழுத வழிவகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் தனியார் கல்லூரி நிர்வாகிகளுடன் வணிக வரித்துறை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார், கல்வித்துறை சார்பு செயலர் குணசேகரன் மற்றும் தனியார் கல்லூரி நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி சென்டாக் மாணவர்களுக்கு தனியாக நிதி ஒதுக்கி கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்றும், எனவே அவர்களை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் கட்டணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடாது என்றும், இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு நிதி ஒதுக்கி பின்னர் வழங்கப்படும் என்றும் கூறினார். இதனை கல்லூரி நிர்வாகங்கள் ஏற்றுக்கொண்டு அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்தன. இதனால் சென்டாக் கட்டண பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது. லாஸ்பேட்டையில் கட்டப்பட்டு வரும் துணை மண்டல அறிவியல் மையம் மற்றும் கோளரங்க கட்டிட பணிகளை அமைச்சர் தியாகராஜன் நேரில் ஆய்வு செய்தார். லாஸ்பேட்டையில் உள்ள மத்திய அரசின் பண்பாட்டு அமைச்சகத்தின் தேசிய மாமன்ற அறிவியல் அருங்காட்சியகத்துடன் இணைந்து துணை மண்டல அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் நிதி உதவியுடன் புதுவை அரசின் 2 கோடியே 70 லட்சம் ரூபாய் நிதி பங்கு என மொத்தம் 4 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் இப்புதிய கட்டிடம் அடுத்த நிதியாண்டில் திறக்கப்பட உள்ள நிலையில் கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தியாகராஜன் நேரில் ஆய்வு செய்தார். துறையின் சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலு, இயக்குநர் துவாகராநாத் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தியாகராஜன் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்தை மத்திய அரசு ஆதரிக்க வலியுறுத்தி 12ஆம் தேதி தமிழகத்தில் திமுக தலைமை அறிவித்துள்ள முழு அடைப்பிற்கு புதுவை மாநில மக்களும் ஆதரவு அளித்து முழு அடைப்பில் ஈடுபட வேண்டும் என மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மாநில திமுக அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டுவரும் இலங்கை அரசுக்கு எதிரான தீர்மானத்தின் மீது மத்திய அரசு எந்த கருத்தையும் வெளியிடாமல் மௌனம் காப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையை மாற்றவும் தீர்மானத்தை ஆதரித்து மத்திய அரசு வாக்களிக்க வலியுறுத்தியும் தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி முழு அடைப்பு போராட்டம் அறிவித்துள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் இலங்கை விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் வழியினை மத்திய அரசு பின்பற்ற வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர், தலைவர் மற்றும் பொருளாளரின் வேண்டுகோளின்படி இலங்கை இனப்படுகொலையை தடுத்து நிறுத்திட இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் புதுவை மாநிலமும் பங்கேற்க வேண்டும் என்றும், கருத்தால் நாம் பல்வேறு அமைப்புகளில் இருந்தாலும் ஈழத் தமிழர்களின் கண்ணீர் துடைக்க மனதால் ஒன்றுபட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் வேறுபாடுகளை களைந்து அரசு அலுவலர்கள், வியாபாரிகள், தொழில் நிறுவனங்கள், பேருந்து, ஆட்டோ மற்றும் டெம்போ உரிமையாளர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் 12ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவளிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரதமராக விரும்புகிறீர்களா என்று தன்னிடம் கேட்பதே தவறு என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கூறுகையில், அதிகாரம் இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணர்வு எப்படிப்பட்டது என்பதை தான் எண்ணி பார்ப்பதாகவும், எனவே கைக்கு அடங்காத அளவிற்கு மிகவும் அதிகமானோருக்கு அதிகாரம் அளிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளார். மேலிட உத்தரவு கலாச்சாரத்திற்கு தான் எதிரானவர் என்றும், ஆனால் கட்சிதான் தனது முன்னுரிமை என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும், இதற்காக தான் நீண்ட போராட்டம் நடத்த தயாராகிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்த அவர், நடுத்தர வர்க்கத்தினருக்காக குரல் கொடுக்க விரும்புவதாகவும், அதற்காக நடுத்தர தலைவர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்றும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் 5000த்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரம் வழங்க வேண்டும் என்பதே தனது எண்ணம் என்று கூறினார். கட்சியை கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை தீவிரமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்றும், அனைத்து கட்சிகளுமே இளைஞர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுப்பதை தடுத்து வருவதாகவும்,
இளைஞர்களின் திடீர் உணர்ச்சி வெடிப்புகளை தவிர்க்க பொறுப்புகள் மிகவும் அவசியம் என்றும், எனவே கட்சிகள் தங்களது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அறிவுறுத்தினார். மேலும் பிரதமராக விரும்புகிறீர்களா என்று தன்னிடம் கேட்பதே தவறான கேள்வி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுவையில் தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்த ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் தள்ளிப்போக அதிக வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுவையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாத இறுதி வாரத்தில் ஆளுநர் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குவதும், ஏப்ரல் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதும் வழக்கம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டன. முழு பட்ஜெட் தாக்கல் செய்வது தள்ளிப்போனது. தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பங்களால் இந்த ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் தள்ளிப்போகும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தலைமைச் செயலர் மற்றும் நிதித்துறை செயலர் மாற்றல் பிரச்சினைகள், திட்ட மறுமதிப்பீடு கூட்டம், பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு 15 நாட்களுக்கு முன்னர் நடைபெறும் அமைச்சரவை கூட்டம், ஆளுநர் தலைமையில் மாநில திட்டக்குழு கூட்டம் ஆகியவை நடைபெறவில்லை. ஆளுநர் தலைமையில் கூடும் மாநில திட்டக்குழுவில்தான் வரும் ஆண்டிற்கான பட்ஜெட்டுக்கு தேவையான தொகையை முடிவு செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில் திட்ட கமிஷனுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டு புதுச்சேரிக்கான ஒதுக்கீடு இறுதி செய்யப்படும். திட்ட கமிஷன் பட்ஜெட் ஒதுக்கீட்டை இறுதி செய்த பிறகே பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும். அதற்கான கால அவகாசம் இல்லாததால் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க இன்னும் சிறிது நாட்களே உள்ள நிலையில் 3வது முறையாக இந்த ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுவையில் நிதித்துறை செயலராக மூர்த்தி தொடர வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதால் நிதித்துறை தொடர்பான பணிகள் வேகம் பிடித்துள்ளன. நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் புதுவையில் அரசு நிர்வாகம், அதிகாரிகள் பிரச்சினையால் அரசு பணிகள் ஸ்தம்பித்தது. இந்நிலையில் நிதித்துறை செயலராக மூர்த்தி தொடர வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து நிதித்துறை தொடர்பான பணிகள் வேகம் பிடித்துள்ளன. மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை விடுப்பில் சென்ற தலைமைச் செயலர் சத்தியவதி மீண்டும் பணிக்கு திரும்பி முதல்வர், ஆளுநர் ஆகியோரை சந்தித்து தனது அலுவலகத்தில் பணிகளை வழக்கம் போன்று கவனிக்க துவங்கினார். இதனால் புதுவையில் ஸ்தம்பித்திருந்த அரசு நிர்வாகம் தற்போது அரசின் புதிய உத்தரவினால் சூடு பிடித்து பட்ஜெட் தாக்கல் தொடர்பான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தென்னிந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய வர்த்தக ஆணையர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புதுவை சாலை பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுவை வந்துள்ள தென்னிந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய வர்த்தக ஆணையர் மைக்கேல் கார்ட்டர் தலைமையிலான குழுவினர் மரியாதை நிமித்தமாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கௌரவித்து உரையாடினர். குழுவினருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்த முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகள் முன்னிலையில் புதுவை சாலை பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பொதுப்பணித்துறை செயலர் மீனா, தலைமை பொறியாளர் மனோகரன் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். புதுவையில் சட்டத்தை மீறி அரிய வகை பறவைகளை பிடித்து விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அலுவலர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவை கூடப்பாக்கத்தில் அரிய வகை பச்சை கிளி மற்றும் அதன் குஞ்சுகளை பிடித்து விற்பனை செய்வதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து வனத்துறை அலுவலர்கள் அங்கு விரைந்து சென்று சட்டத்தை மீறி கிளியையும் கிளி குஞ்சுகளையும் விற்றவரை பிடித்து 25க்கும் மேற்பட்ட கிளி குஞ்சுகளை மீட்டு வனத்துறைக்கு கொண்டு சென்றனர். இதுகுறித்து வனத்துறை அலுவலர் சிவக்குமார் கூறுகையில், புதுவையில் நிலவும் இதமான தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் வருகின்றன என்றும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது என்றும் கூறினார். மேலும் பறவைகளை பிடிப்பதும் விற்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றமாகும் என்றும் இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது முதல் முறையாக பிடிபட்டால் 10,000 ரூபாய் அபராதமும் 3 வருட சிறை தண்டனையும், மீண்டும் பிடிபட்டால் 25,000 அபராதமும் 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அளிக்கப்படும் என்று எச்சரித்த அவர், தற்போது பிடித்து விற்பனை செய்த கிளி குஞ்சுகள் மிக இளம் பருவத்தில் உள்ளதால் அவற்றை வாங்கிச் சென்றாலும் பாதுகாப்பாக வளர்க்க முடியாது என்றும், எனவே பொதுமக்கள் சட்டத்தை மீறி இதுபோன்ற பறவைகளை வாங்குவதை தவிர்த்தால்தான் இதுபோன்ற குற்றங்களை தடுக்க முடியும் என்றும் கூறினார். புதுவை கிருமாம்பாக்கத்தில் இஎஸ்ஐ தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மருத்துவ முகாமினை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 24ஆம் நாள் இஎஸ்ஐ தினமாக அனுசரிக்கப்பட்டு சிறப்பு மருத்துவ முகாம், விழிப்புணர்வு திட்டங்கள், நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இஎஸ்ஐ கழகம் மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமினை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். முன்னதாக இஎஸ்ஐ மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் நாராயணன் வரவேற்று பேசிட மண்டல இயக்குநர் மீரான் மற்றும்
சிறு தொழில்கள் சங்க செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோர் வாழ்த்து பேசினர். நிறைவில் மாநில மருத்துவ ஆணையர் டாக்டர் நிர்மலா ஐயர் நன்றி கூறிய முகாமில் இஎஸ்ஐ தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். தராசு எடை கற்களுக்கு முத்திரையிட வேண்டும் என்று சட்டமுறை எடையளவை துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சட்டமுறை எடையளவை துறை கட்டுப்பாட்டு அதிகாரி அன்பழகன் விடுத்துள்ள செய்தியில், சட்டமுறை எடையளவை சட்டத்தின் கீழ் வணிகத்திற்காக பயன்படுத்தப்படும் அனைத்து வகை எலக்ட்ரானிக் மற்றும் பிளாட்பார்ம் தராசுகளை ஆண்டுக்கு ஒரு முறையும், எடை கற்கள் மற்றும் அளவைகளை 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் எடையளவை துறை கட்டுப்பாட்டு அதிகாரி அலுவலகத்தில் சரிபார்த்து முத்திரையிட்டு சரிபார்ப்பு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பெறாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும், எனவே வணிகர்கள் தங்கள் வணிகத்திற்காக பயன்படுத்தும் அனைத்து வகை தராசுகள், எடைக்கற்கள் மற்றும் அளவைகளை உரிய காலத்தில் கட்டணத்தை செலுத்தி சரிபார்த்து முத்திரையிட்டு சான்றிதழ் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் புதிய எலக்ட்ரானிக் தராசுகளை இவ்வலுவலகத்தில் உரிமம் பெற்ற விற்பனையாளர்களிடம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதுவையில் கார் திருடிய தேனி பகுதியைச் சேர்ந்த குற்றவாளியை கைது செய்துள்ள காவல்துறையினர் காரையும் பறிமுதல் செய்துள்ளனர். புதுவை முத்திரையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரது கார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கடற்கரை சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த போது மர்ம நபர்களால் திருடப்பட்டது. இது தொடர்பாக சுரேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த பெரியகடை போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில், காணாமல் போன கார் கோவையில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் கோவை சென்ற புதுவை போலீசார் கார் திருடி விற்கப்பட்டவரிடமிருந்து மீட்டு அவர் அளித்த தகவலின்படி தேனி சென்று கார் திருடியவரை தேடி வந்தனர். அப்போது தேனி மாவட்டம் ராயன்பட்டியைச் சேர்ந்த குமார் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் தன் கூட்டாளி ஜெயராஜ் என்பவருடன் சேர்ந்து காரை திருடியது தெரிய வந்ததை அடுத்து குமாரை கைது செய்த போலீசார் புதுவை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.